Hi everyone, welcome again. இன்னைக்கு நம்ம perfect ingredientsல பார்க்க போறது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான மூணே ingredients வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு நேம் பால் டோனட் இல்ல பால் பன் இல்ல மைதா பால் எது வேணாலும் நீங்க வெச்சுக்கலாம். ஓகே, ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். 200 ml பாலை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. பரோட்டாக்கு பிசைற மாதிரி ரொம்ப திக்கா இருக்க கூடாது. ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ நான் பண்ணுவேன், நீங்களே பாருங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்ஸ்க்கு வரணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஆயிலில். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாவை வந்து கையிலையும் எடுத்து போடலாம். பட் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டான ஷேப் வரணும்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லைனா ஏதாவது பால் பாக்கெட் கவர், நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே பால் வாங்குவோம். ஸோ பாக்கெட் வரும், அந்த பாக்கெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கோன் ஷேப்பில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு எட்ஜில் வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணணும். நமக்கு பால் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். பட் ஸ்டார்டிங் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைஸை பார்த்து நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ சூடான ஆயிலை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சிசரில் வந்து நம்ம குட்டி ஷேப்ஸாக வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பால் மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாறும். அந்த ஷேப் கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக நான் விடலாம். ஸோ பெரிய சைஸில் நமக்கு பால் கிடைக்க போகுது. இப்போ பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கிறதுனால புஃபி ஆகும் நல்லா. ஒன் மோர் திங், ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த கலர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சு ஆகணும், இல்லைனா ரொம்பவே தீரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பர்ஃபெக்டான கலர் அண்ட் ஷேப்ஸில் வந்தாச்சு நமக்கு. இது வந்து அதை விட கொஞ்சம் குட்டி பால்ஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாகவும் இருக்குது. இப்போ இந்த பால்க்கு நம்ம கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் வாட்டர் ப்ளஸ் இதுலேயே வந்து ஒரு 1/4 கப் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். கேரமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணவுள்ள சேம் ப்ராசஸ் தான். பட் ஆனால் கேரமல் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கோட்டிங். ஸோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பால்லாம் வந்து சூடாக இருக்க போதே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டாலும் வந்து சுகர்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் கோட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதுலேயே வந்து நம்ம சாக்லேட் கோட்டிங் கூட செய்யலாம். நியூட்டெல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சைடிஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஹெர்ஷி சிரப், இது நான் இப்போ ஆட் பண்ணுறேன்னா. ரொம்ப குயிக்காகவே வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இது ஆகவே ஆகாது. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் more recipes.